ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு குயிக் அண்ட் ஷார்ட்டாக பார்த்துலாம் வாங்க. இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 24,464 பாயிண்ட்டில் ஓப்பன் ஆனோம். 34 பாயிண்ட் பாசிட்டிவாக. பேங்க் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 100-200 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மீதி பிஓசி பேங்க்கு, ஐடி, எஃப்எம்சிஜி, ஆட்டோ, மெட்டல், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லா செக்டாரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலேருந்து கொஞ்சம் கீழே வந்தான். என்ன ஏதுன்னு ஓஏ டேட்டாவில் போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தா 24,500 புட்டு ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதேமாரி 24,400 கால் ஹெவியாக ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க. 10 மணிக்கே தெரிஞ்சிச்சு 24,400க்குள்ளேயும் 24,500க்குள்ளேயும் தான் மார்க்கெட் இருக்க போகுதுன்னு கிளியராக தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா 24,420 கீழே வந்தவன் திருப்பியும் 24,500 நோக்கி தான் போவான். அங்கே போயிட்டு தான் அதை உடைக்கிறானா இல்லையான்னு முடிவாகும். அதை நீங்கள் பொறுமையாக ட்ராக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் தெரிஞ்சிருக்கும். எஸ்டர்டே மார்க்கெட்டில் நம்ம 24,458 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லியிருப்போம். அதுக்கு மேலே 1 ஹவரில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் க்ரீன் கேண்டிலில் வச்சதுனால திருப்பியும் 24,500 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டெக்னிக்கலாகவும் கிளியராகவும் தெரியுது. அதை தான் 50 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த 1 ஹவர் ஐயை டெஸ்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஐடியை யார் ஏற்றினாங்கன்னா மார்னிங் ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஐடி செக்டார் 627 பாயிண்ட்டு நல்ல பாசிட்டிவில் நல்லா மார்க்கெட்டை நிஃப்டியை புல் பண்ணி ஏற்றிருந்தான். ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சைடுவே மார்க்கெட்டில் இருந்தான். நிஃப்டியும் சைடுவே மார்க்கெட்டில் இருந்தான். இவன் கீழே இறங்காமல் அப்படியே சைடுவேல இருந்தாலே நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா பிரகாசமாக இருக்கும். இப்போ மணி 10:45 மணி போல் 24,500 புட்டில் வால்யூம் இன்னும் அப்படியே தான் இருந்தது. அது பிரகாரம் மார்க்கெட்டு மேலே போயிட்டு 24,500 லைட்டாக ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கான். திருப்பியும் கீழே இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐயா இப்போ கட் பண்ண உடனே 24,500க்கு மேலே கொஞ்சம் போன உடனே பார்த்தீங்கன்னா இப்போது ஓஐ டேட்டாவில் இப்போ புட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால்யூம் டிக்ரீஸ் ஆகி 24,500 காலில் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 11:30 மணி பிரகாரம். இது மேற்கொண்டு எப்படி போகுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ 12:45 டைமுக்கு திருப்பியும் 24,500 புட்டு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கால் வால்யூம் கம்மியாக இருக்குது. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நிஃப்டியில் கீழே இறங்கியிருக்கு கொஞ்சம் நல்லாவே. ஐடிஎம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மேலேருந்து கொஞ்சம் கீழே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கான். பேங்க் நிஃப்டியும் அதே சேம் இப்போ ஐடி மேலே ஏறினதுனால ஏறினது. பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் வீக் ஆகி கீழே இருக்கிறதுனால நிஃப்டியை அந்த பாயிண்ட்டு கீழே ட்ராக் பண்ணி இழுத்துருக்கான். ஸோ எக்ஸ்பைரி டே அப்போ நீங்கள் ஓஐ டேட்டாவை லைவ் சார்ட்டு கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே புட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எங்கே கால் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்குள்ளே அந்த லெவலுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு டைரக்ஷன் கிடச்சி எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு தெளிவாகவும் தெரிய வரும், எந்த பக்கம் போனால் நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ணலான்னு தெரிய வரும். ஸோ நீங்கள் இதையும் செக் பண்ணி பாருங்கள். 3 மணிக்கு 0-0 புட் சைடு ஆக்டிவேட் ஆகியிருக்கான். ஆனால் அடுத்த 10 மினிட்ஸில் டார்கெட்டை கொடுத்துட்டான். அதுக்கு மேலே மார்க்கெட் கீழே இறங்கினாலும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஏறவே இல்லை. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டி வியூ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே திருப்பியும் அகைன் மேலே போய் நம்ம சொன்ன லெவலுக்கு மேலே போனால், பட் அங்கேருந்து திருப்பியும் ஃபாலோ ஆகிட்டு திருப்பியும் 24,420 கிட்ட திருப்பியும் லைட்டாக புல் பேக் கொடுத்து அங்கேருந்து 0-0 3 மணி கேண்டில் அதில் ஆக்டிவேட் ஆகி அங்கேருந்து கீழே இறங்கினா மார்க்கெட்டு. இப்போ இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா 0-0 என்ன தான் 5 மினிட்ஸ் கேண்டில் லோயர் லோன்னு வந்திருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் ப்ரைஸ் இன்க்ரீஸே ஆகலை. நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நீங்கள் கேட்கலாம் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேன்னு. ஆனால் இங்கே ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையரும் ஆப்ஷன் செல்லரும்
இந்த மூவை யூஸ் பண்ணி இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக நிஃப்டி இன்னைக்கு 24,398 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து 662 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும்தான் சொல்கிற மாரி பாசிட்டிவ். மீதி வந்து எஃப்எம்சிஜி 29 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். மெட்டல் வந்து 139 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மீதி பிஓசி, ஃபைனான்ஸு, பேங்க் நிஃப்டி, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்னு தான் சொல்லலாம். நாளைக்கு என்ன ட்ரேடு செட்டப் பிளான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 24,348க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அகைன் 24,287 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேருந்து மேலே வந்து திருப்பியும் 24,348க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட இந்த பேரிஷ் கேண்டில் ஃபுல்லாகவே க்ரீனாக மாறுற அளவுக்கு மொமெண்டம் வருமானா அதுக்கு இன்னும் 1 or 2 days ஆகும். இன்கேஸ் மேலே கேப் அப் ஆயிடுச்சுன்னா இந்த 24,482 ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். திருப்பியும் அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகணும். அப்படி இல்லைன்னா அங்கே போயிட்டு அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா 24,530 இந்த லெவலில் கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த கிளிப்பை நம்ம டெலிகிராம் குரூப்பில் சேனலில் போஸ்ட் பண்ணுற வேணும்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டிஏஐ பார்த்தீங்கன்னா 8,800 கோடி பை பண்ணியிருக்காங்க. 19,250 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக -383 கோடி நெகட்டிவில் இருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 18,400 கோடி பை பண்ணியிருக்காங்க. 18,020 கோடி செல் பண்ணியிருக்காங்க. 393 கோடி பாசிட்டிவாக டுடே மார்க்கெட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி தகவலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்காக வந்துக்கினே இருக்கும். நன்றி நண்பர்களே.